மூன்றாவதாக சொல்லுகிறேன், அவர் மாறாத தேவன். அவர் மாறாதவர். He is unchanging God. என்றைக்காவது தேவன் தன்னுடைய தன்மையிலிருந்து, வார்த்தையிலிருந்து மாறி இருக்கிறாரா? இல்லை. வேதம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். தேவன் ஒரு நாளும் மாறாதவர், ஒருபோதும் மாறாதவர். அவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாதவை. நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எபிரேயர் 13:5 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, என்றும் மாறாதவர். அவர் என்றும் மாறாதவர். He is unchanging. மனிதர்கள் இன்றைக்கு நல்லா இருக்கலாம், ஏனென்றால் அவர்களுக்கு உங்கள் மூலமாக ஏதாவது காரியங்கள் தேவைப்படலாம், நல்லவர்களாக இருக்கலாம். நாளைக்கு நம் மூலமாக எந்த தேவையும் இல்லாமல் இருக்கலாம். மனிதர்கள் மாறலாம், அதை குறித்து கலங்க தேவையில்லை. நமக்கு வாக்கு தத்தத்தை தந்த தேவன் ஒரு நாளும் மாறாதவர், ஒரு நாளும் மாறாதவர். மனிதர்கள் அவருடைய தேவைகளுக்காக நல்லவர்களாக இருக்கலாம், மாறாதது போல நமக்கு இருக்கலாம். பல பேர் சொல்வது உண்டு, பாஸ்டர் எப்போது இவங்க என்னை விடவே மாட்டாங்க, எப்போது என்னுடைய வாழ்க்கையில என் கூடவே இருப்பாங்க. இல்லை, எப்போது கூடவே இருக்கிறது, எப்போது மாறாதது ஒரே ஒரு நபர் தான், அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் நம்முடைய வாழ்க்கையின் கடந்த காலத்தை பாருங்க, அவர் மாறுகிறவர் அல்ல. நிகழ்காலத்தை பாருங்க, அவர் மாறாதவர். எதிர்காலத்தை குறித்தும் நீங்க கலங்க தேவையில்லை. கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் மாறாத தேவன், எதிர்காலத்திலும் அவர் மாறாத தேவனாக இருப்பார். அல்லேலூயா. Bye.